ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் டோக்கி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஸ்மக்லர்ஸ் டெம்டேஷனை ரீஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவெடுத்து வந்துட்டேன். 6 பார்ட் போட்டிருந்துருப்போம். இன்றைக்கி வந்து 7th பார்ட் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் எஃப்எஃப் இஸ் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். ஸோ யாரும் இந்த வீடியோவை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் பார்த்துடலாம். பிகாஸ் 1.5 வருஷம் ஆச்சு. ஸோ ஸ்டோரி எப்படியும் மறந்துருப்பீங்க. டக்குன்னு ஒரு ரீகேப் முடிச்சுட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த 6 பார்ட்லேயும் நான் மெயினாக காட்டியிருக்கிற 4 கேரக்டர்ஸ் வந்து ஷென், அதாவது குயின், மாஃபியா குயின். அவங்களுக்கு கீழே தான் ஒயன், அதாவது நீங்களும் ஜிமினும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஆஸ் எ ஸ்மக்லர்ஸாக. அண்ட் ஜேகே நம்ம ஸ்டோரியோட இன்னசென்ட்டான ஒரு ஹீரோ. ஸோ ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கோன்னா, குயின் வந்து ஒரு டீல் பேசுகிறதுக்காக நிக்குன்னு ஒரு பர்சனை வந்து வர வச்சுருந்துருப்பாங்க. பட் அவங்களுக்கு அந்த டீலிங் பிடிக்காது. ஆனால் நீங்கள் அந்த டீலிங்கை நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிக்கு கிட்ட இருந்து அந்த டீலிங்கை வந்து எடுக்கிறதுக்காக ஒரு பார் போயிருந்திருப்பீங்க. அந்த பாரில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேவை மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப வித்தியாசமாக உங்களுக்கு தெரிஞ்சிருப்பார். ஜேகே முன்னாடியே நிக்கு கொண்டுட்டு அந்த டீல் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்திருப்பீங்க. ஆனால் டெஸ்டினி அப்படியே விட்டுருமா? ஜிமின் வந்து நிக்கோட பாடியை டிஸ்போஸ் பண்ண போகும்போது ஜேகே அங்கே மயங்கி விழுந்துருதை பார்த்து உங்களோட மேன்ஷனுக்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஸோ நீங்கள் இன்னும் ஜேகே மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆகியிருந்திருப்பீங்க. ஸ்டோரி அப்படியே போயிருந்திருக்கும். அண்ட் ஒன் டே ஜேகே அவரோட வீட்டுக்கு போயிருந்திருப்பாரு, அவரோட அம்மாவையும் சிஸ்டரையும் பார்க்கறதுக்காக. அங்கே போயிருந்தப்ப அவங்க அம்மாவும் சிஸ்டரும் சேர்ந்து ரொம்ப ஹராஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அவரோட சிஸ்டர் சோஹி அவரை அப்யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. வீட்டுக்கு மணி கேட்டு ஜேகே ப்ரோக்கன் ஆகி ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது அகெயின் உங்களை மீட் பண்ணியிருந்திருப்பாரு. நீங்கள் அவரை திருப்பியும் உங்களோட மேன்ஷனுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. அவர் வந்து சொல்கிறாரு என்னென்னா, அவருக்கு படிக்கணும் அப்படின்ற ஆசை, டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பீங்கன்னா, நீ வந்து என்ன வேணாலும் படி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், பட் அதுக்கு கைமாறா எனக்கு வந்து நீ என்னை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. ஒரு சைட் ஜேகேக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் அவருக்கு வேறு வழியே கிடையாது. ஈவன் அவரும் உங்கள் மேலே கொஞ்சம் அட்ராக்ட் ஆகியிருந்திருப்பாரு, அதனால் அவரும் ஓகே சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் அவருக்கு வந்து பிளட் பார்த்தா ஒரு ஃபோபியா இருக்குது. அவரால் பிளட்டை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் அவர் எப்படி வந்து டாக்டர் ஆக முடியும் அப்படின்றத யோசிச்சு நீங்கள் வந்து அவருக்காக ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அந்த டீலிங் எடுக்கிறதுக்காக அந்த மிஷனுக்கு போயிருப்பீங்க. ஸோ ஜேகேக்கு ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் இருந்திருக்கும். இன்பிட்வீன் உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கும். என்னென்னா, குயின் வந்து யாருக்கிட்டேயும் சொல்லாமல், எங்கே போகிறாங்கன்னே சொல்லாமல் தனியாக ஏதோ ஒரு மிஷன்னு சொல்லி போயிருந்திருப்பாங்க. அண்ட் நீங்கள் இந்த மிஷன் போயிருந்த மீன் டைமில் ஜேகே கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருந்திருப்பார். மிஷனெல்லாம் முடிச்சுட்டு 7 டேஸ்க்கு அப்புறம் ஜேகேவை திருப்பி வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. அப்போ வரும்போது ஜேகேக்காக க்ளோத்ஸ், அப்புறம் வந்து ஒரு ஃபார்ம், காலேஜ் ஃபார்ம், அதையும் எடுத்துகிட்டு அண்ட் ஒரு பாக்ஸ், அவர்கிட்ட ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாக்ஸையும் கொடுத்துட்டு நீங்கள் போயிருந்திருப்பீங்க. அந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஜேகே கூட குட்டியாக ஒரு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கால் வந்துடும். அதனால் நீங்கள் அப்படியே ஜேகே வாங்க விட்டுட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பீங்க. இது வரைக்கும் 6 பார்ட்டை முடிச்சிருப்பேன். இன்பிட்வீனில் நான் நிறையா சீனை மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். மேபி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத கூட நான் மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் இதில் நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு 2 பேருக்கும் நடுவில் போகும். நிறைய அழகழகான இன்டிமெசி சீன்லாம் இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, ஆர் ரொம்ப கேப் விட்டனால ஸ்டோரி கூட கனெக்ட் பண்ணிக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் பாட்டெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க இந்த பாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கால் வந்ததும் மேன்ஷன்லேருந்து கிளம்பி இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ என்னென்னா, குயின் அவங்களோட மிஷனை முடிச்சுட்டு வந்திருந்திருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுமே நீங்கள் அங்கேருந்து கிளம்பி இருந்திருப்பீங்க. அவங்களோட மேன்ஷனுக்கு இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க. போகிற வழியிலேயே ஜிமின்டையும் கால் பண்ணி சொல்லிட்டீங்க. நீங்கள் குயினோட மேன்ஷனுக்குள்ளே என்டர் ஆகிறீங்க. வா வா குயின், என்ன பத்திரமா வந்து சேர்ந்துட்டீங்க போல். உங்களோட சீக்ரெட் மிஷன் எப்படி போச்சு? வாவயன், என்ன ரொம்ப கோவமாக வர மாதிரி தெரியுது. எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. என்ன புது புது பழக்கம்லாம் நம்ம கேங்குள்ளே வந்துட்டுருக்கு. புதுசாக யூஎஸ் டீல் எடுக்கிறீங்க, தனியாக சீக்ரெட் மிஷன் எதுக்கோ போகிறீங்க. என்னது இதெல்லாம் குயின்? எப்பயும் சுகா இல்லாமல் எந்த மிஷனுக்கும் போக மாட்டீங்கல்ல. அது என்ன புதுசாக தனியாக யார்கிட்டையும் சொல்லாமல்? அவங்கிட்ட கேட்டால் மயிறு மாதிரி எனக்கு தெரியாது, ஏன்ட்ட சொல்லலைன்னு காரணம் சொல்லிகிட்ருக்கான். ஏய், எனக்கு என்ன கிளாஸ் எடுக்கலாம் நீங்கள் வந்தியா? எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும், நான் பண்ணக்கூடாதுன்னு. நீ எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. ஐயோ, நான்லாம் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியுமா? நீங்கள்லாம் யார்? குயின். உங்களை யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் பண்ணுவீங்க.
நாங்களாம் ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணால் மட்டும்தான் எங்கள் தப்பு. நீங்கள் நம்மளோட ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணால் தப்பு கிடையாது. ஒயன் இப்போ தான் வந்திருக்கேன். வந்ததும் தலைவலிப்படுத்தாத. அவுட். அவுட்டா? என்ன ஒயன், உன்னையே அவுட்டுன்ட்டாங்க? என்னெல்லாம் கெட் லாஸ்ட்னு சொல்லிடுவாங்க போலயே. ஜிமின் நீயும் வந்துட்டியா? நீங்களே வந்துட்டீங்க மேடம், நான் எப்படி வராமல் இருப்பேன்? உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். யாரும் வேண்டான்ட்டு போயிட்டீங்களாமே. நல்லா இருக்கீங்களா, நல்லா இல்லையா, அடிபட்டிருக்கா அப்படின்லாம் பார்க்கலான்னு வந்தேன். உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்குது தானே? இந்த வயசான காலத்தில் எதுக்குங்க நீங்கள் இப்படி தனியாக போகணும்? கூட தான் உங்களோட அடியாள் இருக்கான் சுகா, அவனை கூட்டு போக வேண்டியதானே? வெட்டியா அந்த கம்ப்யூட்டரை நோண்டிட்டு தட்டிக்கிட்டு தான் இருக்க போகிறான். இங்கேருந்து சும்மா இருக்கிறதுக்கு உங்கள் கூட வந்து அவன் சும்மா இருப்பான். என்ன நான் சொல்கிறது? ஜிமின் வாயை உடச்சிருவேன். ஐயோ, இவனும் இங்கே தான் இருக்கானா? ஏன்டி இதை சொல்ல மாட்டியாடி? நான் உன்னை பேச சொன்னனாடா, நீயா தான் வந்து இங்கே கத்திட்டு இருக்க. ஓகே ஃபைன், விடுங்க. குயின் எங்கே போனீங்க? என்ன மிஷன் அது? ஏன் யாரையும் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு நீங்கள் கேட்டதும் குயின் அவங்க கையில் வச்சுருந்த கிளாஸை கீழே வச்சுட்டு ஏஞ்சி நிற்கிறாங்க. ஒய்யன் எந்திரிச்சிட்டாங்கடி, வாலி ஓடிடலாம், அதை திட்டிட போகிறாங்க. சுகா சொல்லுங்க குயின், அவ யாரு? குயின் அவ யாருன்னு கேட்டேன். அவ யார் என்ன கொஷின் பண்ணுறதுக்கு? எனக்கு கீழே தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஒத்திக்கிட்ட அவள் வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. என்னை கொஷின் பண்ணுறதுக்கு அவளுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. வயன் நான் இல்லாதப்ப நீ என்னென்ன பண்ணன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அவள் யாரையோ கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காள்ல, அதை நான் கேட்டேனா? குயின் அது என்னோட பர்சனல். சேம் வயன், நானும் இப்படி சீக்ரெட் மிஷன் போகிறதுலாம் என்னோட பர்சனலுக்காக. உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அண்ட் நோ யுவர் பிளேஸ். நீ கொஷின் பண்ணுறதுக்கோ நீ கேட்குற கேள்விக்கோ நான் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் இல்லாதப்போ பண்ண மிஷன்ஸோட ரெக்கார்ட்ஸை இன்னும் 2 ஹார்ஸ்க்குள்ளே எங்கள் 2 பேரும் சப்மிட் பண்ணுறீங்க. தட்ஸ் யுவர் மிஷன். நீ தனியாக வேலை செஞ்சு அதை எடுத்திருக்க. ஸோ அதுலேருந்து இங்கே ஷேர் கொடுக்கணும்லாம் ஒரு அவசியமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குயின் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி வந்து பேசுனேன்னு வச்சுக்கோவேன், ஐ வில் சாப் யுவர் டங். ஜிமின் உனக்கும் இதே நிலைமை தான். அவளை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிரு, எனக்கு கோவம் வரத்துக்குள்ள. சாரி குயின். வயன் வா போகலாம். வாடி, என்னடி முறைச்சிட்டு நின்றுட்டுருக்க, வா அப்படின்னு சொல்லி ஜிமின் உங்களை அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் காரில் ஏறி உட்காந்துட்டு உங்கள் ஸ்டேரிங்கை வந்து அவ்வளோ வேகமாக குத்திட்டு இருக்கீங்க. ஜிமின் இந்த பக்கம் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாரு. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? எதுக்கடி இப்போ இப்படி கோவப்படுற? எதுக்கு கோவப்படுறேன்னா நோ யுவர் பிளேஸா? என்கிட்டயே வந்து நோ யுவர் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் இல்லைன்னா அவங்களால என்ன கிழிக்க முடியும்? ஏய் என்னடி உனக்கு இப்போது எதுக்கடி இப்போ இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க? அவங்க எப்படி என்னை பார்த்து நோ யுவர் பிளேஸ்ன்னு சொல்லலாம்? உனக்கு அவங்கள பற்றி தெரியாதா? எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் அவங்க குயின் ஒயன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அங்கே அத்தனை காட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் முன்னாடியும் நீ போய் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்க. நீயும் அவங்களும் தனியாக இருக்கும்போது நீ இப்படிலாம் பேசலாம். அவங்களும் அதை எப்பயும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அவங்களோட மேன்ஷனில் இருக்காங்க, அவ்வளோ காட்ஸ் அங்கே இருக்காங்க, எல்லாரும் முன்னாடியும் போய் கத்திட்டு இருக்க. அது எவ்வளோ டிஸ்ரெஸ்பெக்டிங்காக இருக்கும் தெரியுமா? அவங்க கூட ஐ கான்டாக்ட் பண்ணி கூட யாரும் பேச மாட்டாங்க வயன். ஆனால் நீ அவங்கள கொஷின் பண்ணுற, கேள்வி கேட்குற, வாய்ஸ் ரைஸ் பண்ணுற, எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்கல்ல. இன்னைக்கு இப்படி கத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? உன் மேலே தான் மிஸ்டேக். இத்தனை வருஷமாக பார்க்குறோம், அவங்க ஹெட்வைட் பற்றி உனக்கு தெரியாதா என்ன? புதுசாக வந்து இப்போ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. இதை விட அசிங்கமாலாம் நம்ம 2 பேரையும் கேட்டிருக்காங்க. தூக்கி போட்டுட்டு போனது இல்லையா? நம்ம வேலையில் கரெக்டாக இருக்கணும் வயன், அவ்வளோதான். இந்த கோவத்தெல்லாம் கொஞ்சம் அடக்கி வை. நீங்கள் திரும்பியும் அந்த ஸ்டேரிங்கை ஒரு பஞ்ச் பண்ணுறீங்க. நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டேனாடா? நீயும் அதானே சொல்கிற, நான் தான் தப்பு பண்ணுறேன், என்னால் தான் இப்படி ஆச்சுன்னு. இப்போ நான் அட்வைஸ் பண்ணது தான் உனக்கு பிரச்சனை, அவங்க உன்னை அசிங்கப்படுத்தினது உனக்கு பிரச்சனை இல்லை. ஜிமின் வாயை மூடிக்கோ. ட்ரிகரை ப்ரெஸ் பண்ண ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்க மாட்டேன். அம்மா தாயே என்ன விட்டுருமா, நான் எதுவும் சொல்லலம்மா, எனக்கெல்லாம் வாழணும். நீ ஒன்று நோட் பண்ணியா ஜிமின்? ஜங்குக்கு நம்ம கூட இருக்கான்ற வரைக்கும் அவங்களுக்கு தெரியுது. நம்ம மேன்ஷன்லேயும் எவனையோ ஒரு ஸ்பையை வச்சுருக்காங்க. ஸ்பை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த சுகா தான் வயன் சொல்லியிருப்பான். சுகாக்கு எப்படிரா தெரியும்? உனக்கு ஞாபகம் இல்லையாடி, நம்ம மிஷனில் இருக்கும்போது சுகா உன் ஃபோனுக்கு கால் பண்ணுறான்னு சொல்லி ஜேகே எடுத்து பேசிட்டு நம்ம கால் பண்ணி சொன்னான்ல, சுகான்னு ஒருத்தன் கால் பண்ணான்னு. ஏதோ புதுசாக ஒரு பையன்கிட்ட அவன் ஃபோன் இருக்குன்னு சொல்லி அவன் விசாரிச்சிருப்பான்.
ஆப்வியஸ்லி நம்ம காட்ஸ் எவனாவது ஒருத்தன் போட்டிருப்பான் ஒயன் தான் அவனை இங்கே ஸ்டே பண்ண வச்சுருக்காங்கன்னு. அப்படி தெரிஞ்சிருக்கும் ஒயன். சரி விடே பார்த்துக்கலாம், நமக்கும் காலம் வரும். ஓகே, உனக்காக பவுட்ரு வாங்கி வச்சுருக்கேன், மேன்ஷனில் போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதுக்கும் ரியாக்ட் பண்ணல. நீங்கள் மேன்ஷனுக்கும் வந்துடுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமினும் இந்த மேன்ஷனில் தான் அங்கே இருக்கிற கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ அவர் உட்காந்துட்ருக்கும்போது தான் அந்த சைக்காட்ரிஸ்ட், அதாவது ஜேகேக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காரு இல்லையா, அவர் வந்து வீட்டிலேருந்து வெளியே போகிறாரு. சார், இன்றைக்கி ஜேகேயோட செஷன் முடிஞ்சுது, நல்லபடியாகவே போச்சு, நான் கிளம்புறேன் சார். ஓ சைக்காட்ரிஸ்ட் சார், நல்லபடியாக முடிஞ்சுதா? வாழ்த்துக்கள், போயிட்டு வாங்க அப்படின்னு ஜிமின் சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஜேகேவும் ஒரு பின்னாடியே ஒரு ஃபார்ம் கையில் வச்சுட்டு வராரு. டே ஜங்குக்கே, என்னடா பலப்பலன்னு ஆயிட்ட? இல்லை, நீ சும்மாவே பலப்பலன்னு தான் இருந்த, இன்னும் கொஞ்சம் புஷ்டிக்கான மாதிரி தெரியுதே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின். அடிங்க, 7 நாள் கழிச்சு என்ன பார்க்குறியா? வந்து சந்தோஷமா கட்டி பிடிப்பான்னு பார்த்தேன், என்னடா பண்ணிருக்க, இங்கே வாடா. ஜிமின் இப்படி சொன்னதும் ஜேகேவும் கிட்ட வராரு. அட கட்டி போடுறா. ஜேகே ஜிமினை பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. ஜிமின் அதெல்லாம் கவலையே படலை. அவராக போய் ஜேகேக்கு ஒரு லைட்டாக ஒரு ஹக் கொடுக்குறாரு. இப்படி தான் ஹக் பண்ணணும். என்ன ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்னு வச்சுக்கோவேன், என்ன இப்படி ஹக் பண்ணணும், புரியுதா? நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீ ஃபாலோ பண்ணிக்கிற, ஓகே? சரி ஜிமின். அப்புறம் இந்த செஷன்லாம் எப்படி போகுது? இந்த சைக்காட்ரிஸ்ட் மென்டல் பையன் இப்போ தான் சொல்லிட்டு போனால் நல்லா போச்சுன்னு, நல்லா போகுதா? ஜிமின், அவரே சைக்காட்ரிஸ்ட், அவரையே நீங்கள் மென்டல்னு சொல்கிறீங்க. அவன் சைக்காட்ரிஸ்டாக இருந்துட்டு போகிறான்டா, அவனை பார்க்க மென்டல் மாதிரி தான் இருக்கான். பாவம், உன்னை போய் அவன்கிட்ட மாட்டி விட்டா இவ. பிடிக்கல, ஏதாவது சில்மிஷம் உன்ட்ட பண்ணான்னா சொல்லே, வகுந்துடுறேன் அவனை. ஐயோ ஜிமின், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் ஓகே தான், நல்லா தான் போயிட்டுருக்கு. என்னது இது ஃபார்ம் கையில், எங்கே கொடு? இல்லை, வயன் வந்து ஃபில் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ என்கிட்ட காட்ட மாட்டியா? அவட்ட மட்டும் தான் காட்டுவியா? கூடுறா இங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வாங்கி பார்க்குறாரு. என்னது இது? ஓ, காலேஜுக்காகவா? இது நானே ஃபில் பண்ணுவேனே, எங்கே பேர்னு கொடு, நான் ஃபில் பண்ணுறேன். இல்லை ஜிமின், பரவாயில்ல, வயனே வந்து ஃபில் பண்ணி தரட்டும். அவெல்லாம் இப்போதைக்கு வரமாட்டாடா, அவள் வரத்துக்கலாம் டைம் ஆகும், நீ கூட நான் பண்ணுறேன். ஜிமின் வேண்டாம் ஜிமின், அவங்களே வந்து பண்ணி தரட்டும். இப்படியா நம்ம பழகணும்? சரி, அவகிட்டே ஃபில் பண்ணிக்கோ. வயன் எங்கே இருக்காங்க? வேணாண்டா, அவள் இப்போ இருக்கிற நிலமையில நீலாம் போய் பார்க்க வேண்டாம், அப்புறம் அவ்வளோதான். என்னாச்சு ஜிமின், எதுவும் பிரச்சனையா என்ன? பிரச்சனைலாம் இல்லை, மேடம் கொஞ்சம் சூடாக இருக்காங்க, கொஞ்சம் பவுட்ரு போட்டாங்க, எப்படியும் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாராவது கிட்ட போனால் அவ்வளோதான், சுட்டு தள்ளிடுவா. அதுவும் நீலாம் போனேன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் கற்புக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுப்பா. ஜிமின் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபார்மை ஜேகே கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமின் சொன்னதை கேட்டு ஜேகே ஒரு நிமிஷம் ஷாக்கிங்காக அப்படியே நின்றுட்டு இருக்காரு. போகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. இங்கே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க, ட்ரக் எடுத்துருக்கறனால எல்லா ஒர்க் அவுட்டுமே ரொம்ப இதாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ப்ரீத் எல்லாம் அன்ஈவனாக இருக்குது, பயங்கரமாக உங்களுக்கு ஸ்வெட் ஆகிருக்கு. அந்த ஒர்க் அவுட் ரூம்குள்ளே ஜேகே என்டர் ஆகிறாரு. ஜேகே உங்களை பார்த்து ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. பிகாஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க. அந்த ஜிம் ட்ரெஸ்ஸில் உங்களோட ஸ்மெல் தான் அந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது. உங்களோட காஸ்ட்யூம், அதில் உங்களோட ஒரு கர்வ்ஸும் அவ்வளோ அழகாக தெரியுது. உங்கள் பாடி ஃபுல்லாக அவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது. அந்த லைட்டுக்கு உங்கள் பாடியை அப்படி க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. ஜேகேயோட ரியாக்ஷன் பார்த்ததும் உங்களுக்கு உங்கள் லிப்ஸில் ஒரு ஸ்மெக் வருது. நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்டை ஸ்டாப்பே பண்ணல, நீங்கள் பாட்டுக்கு ஜேகேயோட ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்டே ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க. ஜேகே உங்களோட ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணிட்டு அந்த ரூமை சுற்றி பார்க்குறாரு. அங்கே ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் ட்ரிங்க்ஸ் அப்புறம் அந்த பவுடரும் இருக்குது. ஜிகே வேகமாக அந்த டேபிள் கிட்ட போய் அந்த டேபிளில் கொட்டி இருக்கிற பவுடரெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பேக்கெட்டை எடுத்து அங்கே இருக்கிற ஒரு டஸ்ட்பினில் போடுறாரு. அடுத்து அங்கே இருக்கிற அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டிலை தொடும்போது நீங்கள் ஜிகேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிடுறீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா பவுடரெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு என் ட்ரிங்க்ஸ் மேலேயும் காய வைக்க பார்க்குற. உனக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தா? வயன், அதெல்லாம் ரொம்ப கெட்டது வயன், அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. நான் என்ன பச்சை குழந்தையா? எனக்கு தெரியாதா அதெல்லாம் கெட்டது எடுத்துக்கூடாதுன்னு? நான் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து எடுத்துட்ருக்கேன், இதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது, சரியா?
வயன் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கக்கூடாது வயன். எனக்கே நீ ஆர்டர் சொல்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை அங்கே பக்கத்தில் இருக்கிற வாலில் பின் பண்ணுறீங்க. வயன் 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 என்ன பண்ணுறீங்க வயன்? இதுதான் எனக்கு பிடிக்கும். இந்த பயம், இந்த தடுக்கும், திக்கி திக்கி பேசுவ பற்றியா என்கிட்ட, அதுதான் எனக்கு வேணும். உங்களோட ஹேண்ட்ஸ் ஜேகேவோட டிஷர்ட்குள்ளே என்டர் ஆகுது. அவரோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணி நீங்கள் மெதுவாக தடவிட்டுருக்கீங்க. உங்களோட டச்சை ஃபீல் பண்ணதுமே ஜேகே அவரோட ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாரு. அவரோட ஹேண்டை வச்சு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாரு ஸ்டாப் பண்ணுறதுக்கு. வயன் ஸ்டாப் பண்ணுங்க வயன், நான் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தருவீங்கன்னு தான் இங்கே வந்தேன். நீங்கள் இப்போ எதுவும் வேணாம் வயன், ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. யூ ரியலி வாண்ட் மீ டு ஸ்டாப்? வாய் தான் என்னை ஸ்டாப் பண்ண சொல்லுது, ஆக்ஷன் என்னை இன்னும் பண்ணுங்கன்னுலாம் சொல்லுது. நான் எதை லிசன் பண்ணுறது? வயன் அப்படியெல்லாம் இல்லை, ப்ளீஸ் வயன், இப்போ எதுவும் வேணாம் அப்படின்னு ஜேகே சொன்னதும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஜேகே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. அவர் ஐஸ் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் அவரோட டிஷர்ட் காலரை பிடிச்சி கிட்ட எடுத்துடுறீங்க. உங்களோட 2 பேரோட ஃபேஸ்க்கும் சின்ன இன்ச் கேப் தான் இருக்குது. ஜேகே வைட் ஐஸோட உங்களை பார்க்குறாரு. காலையில் நீ எப்படி இருந்த தெரியுமா? நீ என்ன டச் பண்ண, என்னை ஹோல்ட் பண்ண, நான் தான் உன்னை மிஸ் பண்ணிவிட்டு வேலை இருக்குன்னு போயிட்டேன். எனக்கு நீ எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இருந்த. இப்போ பாரு, அப்படியே ஆப்போசிட்டாக பயந்து நெளிஞ்சிக்கிட்டு வேண்டாம் ஸ்டாப்பு, எவ்வளோ பேசுகிற, இங்கேயே நில்லு, ஒரு அடி நீ நகரக்கூடாது, I'll be back அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஜேகேவை அங்கேயே விட்டுட்டு அங்கே பக்கத்தில் ஒரு ரேக் மாதிரி இருக்குது, அதில் நிறைய பவுடர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பேக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து அகெயின் அந்த டேபிளில் கொட்டிட்டு அதை இன்டேக் பண்ணுறீங்க. ஜேகே எதுவுமே பண்ணல, அவரோட ஹெட் டவுன் பண்ணிடுறாரு. பிகாஸ் அவருக்கு அது பிடிக்கல நீங்கள் பண்ணுறது. ஆனால் அவரால் எதுவுமே சொல்ல முடியல. நீங்கள் அந்த ட்ரக் எடுத்துகிட்டு உங்கள் நோஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு ஜேகே பக்கத்தில் திருப்பியும் வரீங்க. பட் ஜேகே உங்கள் கூட ஐ கான்டாக்ட் பண்ணவே இல்லை. ஜேகேவோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவரை உங்கள் கூட ஐ கான்டாக்ட் பண்ண வைக்கலான்னு பார்க்குறீங்க. பட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் ஹெட்டை வச்சுருக்காரு. உங்களுக்கு செம்ம கோவம் வந்து அகெயின் ரொம்ப ஃபோர்ஸாக அந்த வாலில் ஜேகேவை பின் பண்ணுறீங்க. வயன் வலிக்குது வயன். ஷட் அப், எனக்கு தெரியாதா அவனுக்கு வலிக்கும்னு. யூ நோ வாட், pleasure comes from pain. You should know the pain. அப்போ தான் அந்த ப்ளஷரோட வேல்யூ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவோட நெக்கில் கிஸ் பண்ணுறீங்க. லைக் ரொம்ப ஹார்டாக கிஸ் பண்ணுறீங்க. ஜேகேவால் அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் உங்களோட ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. அவர் இப்படி ஹோல்ட் பண்ணதும் நீங்கள் உங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் ஜேகேவோட ஐ கான்டாக்ட் பண்ணுறீங்க. பட் அகெயின் திருப்பியும் ஜேகேவோட நெக்கை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வயன் ப்ளீஸ், வயன் ப்ளீஸ், வயன். உங்களோட கிஸ் அப்படியே நெக் ஜாலைன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஜேகேயோட இயர்ஸை சக் பண்ணுறீங்க, அவரோட சீக்ஸில் பைட் பண்ணுறீங்க. பட் அவரோட லிப் கிட்ட கூட போல். நீங்கள் பண்ண ஜேகே உங்கள் பாடியை அவர்கிட்ட அவ்வளோ கிட்ட எடுத்துக்கிறாரு. யூ போத் கேன் ஃபீல் ஈச் அதர். ஜேகேயோட ஹார்ட் பீட்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளோ ஸ்பீடாக துடிச்சிட்ருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த கிஸ் அப்படியே போகுது. நீங்கள் மட்டும்தான் அங்கே டாமினேட் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே அப்பப்போ சின்னதாக மூன் பண்ணிவிட்டு அதை ஃபீல் பண்ணிவிட்டு மட்டும்தான் இருக்கார். நீங்கள் கிஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. அவரோட ஃபோர் ஹெட்லலாம் அவ்வளோ ஸ்வெட் இருக்குது. அவர் பயங்கரமாக பெரிய பெரிய ப்ரீத் எடுத்துட்ருக்காரு. நீங்கள் இந்த பக்கம் ரொம்ப கேஷுவலாக அப்படியே ஜேகேவை நின்று பார்த்துட்ருக்கீங்க. உன்னை இப்படி பார்க்கும்போது இருக்கிற சுகம் இருக்கே, என்ன பண்ணாலும் கிடைக்காது, இந்த ட்ரக் எடுத்தால் கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அகெயின் ஒர்க் அவுட் பண்ண போயிடுறீங்க. ஜேகேக்கு டைம் எடுக்குது. அவரோட ப்ரீத்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பியும் உங்ககிட்ட பேசுகிறாரு.
வயன் கேட்டுட்டு தான் இருக்கேன். இல்லை, இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்க. எப்போ வரீங்க? ஆமாம்ல. ஹெல்ப் பண்ணுறேன். ஏய், நீயும் ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு சொன்னல. கம், லெட்ஸ் டூ டுகெதர். உனக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்ல என் கூட பண்ணா. இல்லை வயன், வேண்டாம். நான் ஒர்க் அவுட்லாம் இப்போ பண்ணுறதில்ல. பொய் சொல்லாதடா. உன் மசில்ஸ், உன் பாடி இதோட எத்தனை தடவை டச் பண்ணியிருப்பேன் தெரியுமா? எனக்கு தெரியாதா ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணலன்னா எப்படி இருக்கும்னு? கம், லெட்ஸ் டூ இட். ஜிகே ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள் புல்லப்ஸ் பண்ணுற இடத்த அந்த பார் கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. ஜிகே உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. உங்களோட 2 ஹேண்டுக்கும் நடுவில் அந்த பார் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அவர் இப்படி வந்து நின்னதுமே உங்கள் லிப்ஸில் ஒரு ஸ்மிக் வருது. பிகாஸ் இந்த பொசிஷனில் இந்த ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ 2 பேரும் புல்லப்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 5 கவுண்ட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட லெக்கை ஜேகேவோட ஹிப்போட சேர்த்து ரேப் பண்ணி புல்லப்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு வீடியோ நான் போடுறேன். அந்த மாதிரி 2 பேரும் புல்லப்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஈவன் தோ ஜேகேக்கு அது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தாலும் அவர் அதை ஸ்டாப் பண்ணாமல் உங்களோட சேர்த்து உங்களை லிஃப்ட் பண்ணி அவர் புல்லப்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதே பொசிஷனில் கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோரில் அப்படியே படுத்துடுறீங்க. வயன், நான் என் ஹாஸ்டல் போயிட்டு வரட்டுமா? எதுக்கு அங்கே போகணும்? வயன், இல்லை, என் ரூம்மேட் அவர் தான் இத்தனை நாளாக என்னை டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்தார். கண்டிப்பாக அவர் நான் காணோன்னு பயந்துருப்பார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு மட்டும் வந்துடுறேன் வயன். ஓகே, நான் என்னோட கார்ட்ஸ் அனுப்பி வைக்கிறேன், கூட வருவாங்க, போயிட்டு வா. இல்லை வேணாம் வயன், அது சரியாக வராது. என்னை இந்த பிளேஸ்லேருந்து மட்டும் வெளியே விட்டுற சொல்லுங்கள். நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ பண்ணணும். கார்ட்ஸ் வருவாங்க, போயிட்டு வா, அவ்வளோதான். அந்த ஹாஸ்டலை விட்டு கொஞ்சம் முன்னாடி வேணால் உன்னை ட்ராப் பண்ண சொல்கிறேன். அவங்க கூடயே போயிட்டு அவங்க கூடயே திருப்பி ரிட்டர்ன் வரணும், புரிஞ்சுதா? ஜிகே ஒரு நோட் மட்டும் பண்ணுறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே போயிடுறீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜிமின் ஆஃபீஸ் வந்திருப்பாரு சுகாவை மீட் பண்ணுறதுக்கு. சுகாஷி, வணக்கம். உங்களுக்குலாம் அறிவே இருக்காதாடா? இந்த கதவை நாக் பண்ணிட்டு வரணும்னு கூடவா தெரியாது? திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ பூர்ற மாதிரி நீயும் அவளும் ஒரு நாக் கூட பண்ணாமல் வர வேண்டியது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்களும் எங்கள் இனத்தை சேர்ந்தவங்க தான். அதனால தான் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறீங்க. ஜிமின், எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கெலாம் டைம் இல்லை, வெளியே போ. எனக்கும் உங்ககிட்ட வெட்டி கதை பேசுறதுக்கெலாம் டைம் இல்லை. அந்த மிஷனை பற்றி ரிப்போர்ட்ஸ் கொடுக்க சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன். அப்படியா? அப்போ கொடுத்துட்டு போ. இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. நாங்கள் எங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்தோம். எனக்கு தெரிஞ்ச ஒரே டீட்டெயில் 240 காட்ஸை கூப்பிட்டு போனோம். 36 பேர் அடிபட்டு இறந்துட்டாங்க. ஒரு 14 பேருக்கு கொஞ்சம் சீரியஸான இன்ஜுரி. 190 பேர் மிச்சம் இருக்காங்க. அவ்வளோதான். இதை மட்டும் ரிப்போர்ட்டில் எழுதி கொடுக்க முடியாது இல்லையா? அதனால நீங்களே ஏதாவது ஒரு அடிச்சு பிடிச்சி ஏதாவது ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. நான் அதை குயின் கிட்ட கொடுத்துட்றேன். என்ன சொல்கிறீங்க? சுகா அங்கே இருக்கிற டேபிள்லேயே குத்துறாரு. உங்களோட இந்த சில்லியான கேம் விளையாடிட்டு இருக்கிறதுக்கெலாம் எனக்கு நேரம் கிடையாது. எனக்கு நீ தான் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும். உனக்கேண்டா நான் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணி தரணும்? எனக்கு வேறு வேலை மயிரில் நினச்சிட்ருக்கியா? சரி கொந்தளிக்காதீங்க. எனக்கு யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நான் அவங்கக்கிட்ட போய் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். எல்லாம் என் தலை எழுத்துடா, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுங்க. நான் ஒருத்தரோட கான்டாக்ட் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறாரு. ஜிமின், ஒரு நிமிஷம். என்ன சுகா? யாரா அது? அன்றைக்கி நான் வயனுக்கு கால் பண்ணப்போ எடுத்து பேசினது. ஓ, உங்களுக்கு யாருன்னு தெரியாதா? தெரியாமல் தான் கோயின்கிட்ட போட்டு விட்டிங்களா? இங்கே பாரு, அவனோட டீட்டெயில்ஸ் மாதிரிலாம் நான் கலெக்ட் பண்ணல. புதுசாக ஒரு பையன் மேன்ஷனில் இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரிய வந்தது, அதை சொன்னேன். அது என் வேலை, நான் சொல்லுவேன். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு.
ஐயோ எனக்கு இந்த வம்பே வேணாம். சும்மாவே இங்கே எனக்கு மட்டும் மரியாதை இருக்கிறது இல்லை. இதில் நான் அங்கேயும் இங்கேயும் வர சொல்கிறேன்னு ஒரு பேரை வச்சுட்டான்னு வைங்க, அவ்வளோதான், இருக்கிற கொஞ்சம் நஞ்சதும் போயிடும். அதனால உங்களுக்கு அப்படி ஏதாவது அவசியம் இருந்தா அவகிட்டயே ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுக்கோங்க. பாய் சுகா, உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் ஜேகே ரெடி ஆகி உங்களோட காட்ஸ் கூட நீங்கள் அனுப்பி வச்சுருந்துருப்பீங்க, போயிட்டு வா ஹாஸ்டலுக்கு அப்படின்ற மாதிரி. ஜேகேவும் அவரோட ஹாஸ்டலுக்கு வராரு. அவரோட ரூம்மேட்டும் அங்கே தான் இருக்காரு. ஜேகே, டேய் எங்கடா போயிருந்த, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல்? நீ நல்லா இருக்கல்ல ஜேகே, உனக்கு எதுவும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லைல்ல, பத்திரமா தானே இருந்த, ஏன்டா இப்படி ஒன்றுமே சொல்லாமல் போகிற? ஹைங் இல்லை, அந்த ஃப்ரெண்டு வீட்டில் தாங்க இருந்தேன். எந்த ஃப்ரெண்டு? அந்த பொண்ணா? ஆமாம் ஹைங். சரி அதை விடு. உங்கள் அம்மா கிட்ட பேசலையா நீ? அவங்க கால் மேலே கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கடா, உன்னை பார்க்கணுமா அவங்களுக்கு? ஒரு வாரத்தில் மணி கொண்டு வந்து தரேன்னு சொன்னியா, கொடுக்கவே இல்லையா? என்னடா ஆச்சு? ஏதாவது ஒர்க் போறியா நீ? இல்லை ஹைங், நான் ஒர்க்லாம் போகல, ஒர்க் தேடிட்டுருக்கேன் ஹைங். ஜேகே, உங்கள் வீடை பற்றி உனக்கு தெரியும், ஏதாவது பண்ணி போய் காசை கொடுத்துட்டு வந்துடுடா. எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணுறாங்கடா, ஒரு நாளைக்கு 10 கால் பண்ணுறாங்கடா. நான் நீ நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க, ஒரு வாரத்தில் கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கேன். ஹைங், ஆனால் என்கிட்ட இப்போ கொஞ்சம் கூட மணி இல்லை ஹைங். நான் வேலை தேடிட்டு தான் இருக்கேன், எனக்கு வேலை எதுவும் கிடைக்கல ஹைங். என்னடா சொல்கிற? இப்போ உங்கள் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவ? சரி ஓகே, நான் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நான் அதை கொடுக்குறேன், இப்போதைக்கு இவ்வளோதான் கிடச்சிது அப்படின்னு சொல்லுடா. நீ போய் பாரு, அவங்கள நேரில் பார்த்து இந்த மணியை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற மணியை ஜேகே கையில் கொடுக்குறாரு. ஹைங் ப்ளீஸ் ஹைங், இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம் ஹைங். நான் ஏதாவது பண்ணி மணி ரெடி பண்ணிக்கிறேன். டேய் என்னடா பண்ணுவ நீ? எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ இப்போ போய் அதை கொடுத்துட்டு வா, சரியா? எனக்கு டைம் ஆகுதுடா, நான் கிளம்புறேன், நீ பத்திரமா இரு, வேலை தேடு, உங்கள் அம்மா கிட்ட போய் இந்த மணியை ஃபஸ்ட்டு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜேகே அவர் கொடுத்த மணியவே கையில் பார்த்துட்டே இருக்காரு. அவரால் என்ன சொல்கிறதுனே தெரில, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்ககிட்ட சொன்னால் அது வேற மாதிரி ஆயிரும்னு தெரியும். என்ன பண்ணுறது, நான் ஒத்த பைசா என் கையில் காசு இல்லை. வயன்கிட்ட சொன்னால் எங்கள் அம்மா என்னென்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வந்துடும். இந்த மணியை மட்டும் போய் கொடுத்துட்டு வந்துடுறதா? இல்லை, இது ஹைங் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச மணி. நான் வேணா அவங்கக்கிட்ட போய் இதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடவா? சே, இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்கேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் இந்த மணியை கையில் வச்சுட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. ஸோ அவ்வளோதான்டா இதோட இந்த பார்ட். உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆகிற மாதிரி அப்படி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் போய் ப்ரீவியஸ் பார்ட்டை பாருங்கள், ஏன்னா அப்போ தான் புரியும். ஒரு வருஷம் ஆச்சு, கண்டிப்பாக ஸ்டோரி மறந்துருப்பீங்க. ஸோ முன்னாடி பார்ட்டை பார்த்துட்டு வந்து இந்த பார்ட்டை பாருங்கள். அண்ட் இந்த பார்ட்டை ஒரு மாதிரி சட்டலாக அப்படியே கொண்டு போயிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் தரமாக இறக்கிடலாம். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் கீழே லீவ் பண்ணுங்கள். சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். டாடா பை பை காய்ஸ், லவ் யூ ஆல், டேக் கேர், பை.